Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்வதற்காக வந்திருக்கிறார். தேனாம்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று வாக்களிப்பதற்காக காத்திருக்கிறார். தேனாம்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக வந்திருக்கிறார் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன். வரிசையில் காத்திருந்து தற்போது அவர் வாக்கினை பதிவு செய்வதற்காக உள்ளே சென்ற காட்சிகளை பார்க்கிறோம். தன்னுடைய நீலாங்கரை வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கிறார் தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய். தமிழக வெற்றிக் கழகம் இந்த சட்டமன்ற தேர்தலில் களம் காணும் நிலையில் நீலாங்கரையில் வாக்களிக்க இருக்கிறார் தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய். தன்னுடைய இல்லத்திலிருந்து ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக அவர் புறப்பட்டிருக்கும் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் காலை முதலே தங்களுடைய வாக்கினை பதிவு செய்து வரும் நிலையில் தற்போது வாக்களிப்பதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் புறப்பட்டுள்ளார். முன்னதாக தேனாம்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களிப்பதற்காக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் வருகை தந்திருந்தார். தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக தன்னுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கும் காட்சிகளை மறுபுறம் பார்க்கிறோம். இந்த தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 233 தொகுதிகளிலும் நேரடியாக போட்டியிடுகிறது. ஒரு தொகுதியில் சுயேட்சைக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள். முதன்முறையாக அரசியல் களத்திற்குள் நுழைந்து தேர்தலை சந்திக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்வதற்காக தன்னுடைய இல்லத்திலிருந்து கிளம்பியுள்ளார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், தன்னுடைய இல்லத்திலிருந்து வாக்களிப்பதற்காக புறப்பட்டிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். கூடுதல் விவரம் என்ன? தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தன்னுடைய இல்லத்திலிருந்து தற்போது புறப்பட்டிருக்கிறார். சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய அரசு நடுநிலை பள்ளியில் தன்னுடைய வாக்கை செலுத்துவதற்காக தற்போது விஜய் அவருடைய வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். பாதுகாப்பு ஏற்பாடுகள் தற்போது இங்க பலப்படுத்தப்பட்டுள்ளன. வாக்குச்சாவடி மையத்திலிருந்து 2 புறத்திலும் 100 மீட்டர் சுற்றளவில் காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டு பொதுமக்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது, அதே போல
அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் யாரும் உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாக்கு செலுத்துவதற்காக வாக்காளர்களுக்கு மட்டுமே இந்த இரண்டு புறத்திலும் அந்த சாலையின் இரண்டு புறத்திலும் அதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. விஜயை பொறுத்த வரைக்கும் சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்துக்கு அருகே இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் தான் தன்னுடைய வாக்கை இன்னும் சற்று நேரத்தில் செலுத்த இருக்கிறார். ஒரு கடந்த அரை மணி நேரத்துக்கு முன்பாக தான் இதே வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு வாக்குச்சாவடியில் தன்னுடைய வாக்கை நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செலுத்திய நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் தன்னுடைய வாக்கை செலுத்துவதற்காக தற்போது வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த நீலாங்கரை பகுதியை பொறுத்த வரைக்கும் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி, அதில் தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர் சரவணமூர்த்தி என்பவர் போட்டியிடக்கூடிய நிலையில் அவருக்கு தான் தன்னுடைய வாக்கை விஜய் செலுத்த இருக்கிறார். இந்த நிலையில் தான் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், அதே போல வாக்குச்சாவடி மையத்திலுமா அதிக அளவில் பொதுமக்கள் அந்த வாக்காளர்களும் அதிக அளவில் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் எந்த விதமான இடையூறும் ஏற்படாமல் விஜய் தன்னுடைய வாக்கை செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் காவல்துறையால் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நீலாங்கரையில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்ற உள்ளார் விஜய். அங்கு கூட்டம் அதிகம் இருக்கும் பட்சத்துல பிற வாக்காளர்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாமல் இருக்கும் வண்ணம் ஏதேனும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஸ்டாலின். முன்னதாக தேனாம்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்த மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்து புறப்பட்டிருக்கிறார். மறுபுறம் நீலாங்கரையில் வாக்களிப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். தேமுதிகவின் பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் தன்னுடைய வாக்கினை சாலிகிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் செலுத்தி வருகிறார். மறுபுறம் நடிகர் சிவகார்த்திகேயன் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக மனைவியுடன் வாக்குச்சாவடிக்கு வரும் காட்சிகளையும் பார்க்கிறோம். ஒருபுறம் வாக்களிப்பதற்காக நீலாங்கரைக்கு சென்று கொண்டிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். அந்த காட்சிகள், அதேபோல வாக்குச்சாவடியில் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்ததற்காக திரைக்கலைஞர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். மறுபுறம் நாம் பார்க்கும் காட்சி, தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார். சாலிகிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் தன்னுடைய வாக்கினை அவர் பதிவு செய்துள்ளார். Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now.